ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம டெட் சம்மர் எபிசோட் 28 தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கெத்தா ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா நம்ம எபிக்குள்ள போவோம். அவனோட பிளாஷ் ஸ்கில்ல பயன்படுத்தி அவங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்க. இவன் சாதாரண ஒரு லெவல் 5ல தான் இருந்துட்டு இருக்கான். அப்படி இருந்தும் எப்படி இவனால இந்த அளவுக்கு வேகமா ஓட முடியுது? நான் நினைச்சதை விடவும் ரொம்ப ஜீனியஸாவே இருந்துட்டு இருக்கான். இந்த வாட்டி ஓனால எங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தொடர்ச்சியா அவன் வேகத்துக்கு அவங்களும் ஈடு கொடுத்து பின்னாடியே துரத்திட்டு வர்றத பார்த்தோன்னே அவனால அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சோன சாக்கோ உடனே சமன் பண்ணி அந்த இடத்தை சுத்தி ஒரு பேரியரை ஆக்டிவேட் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கு முன்னாடி அந்த 2 ஃபாக்ஸும் மீனாட்டியோரை அங்கேயே கோத்து விட்டுட்டு தப்பிச்சு போயிட்டு இருக்கும். நான் நினைச்ச மாதிரியே இவங்க ஒன்னும் அந்த அளவுக்கு நெருக்கமான உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. கரெக்டான சந்தர்ப்பம் வந்தோட அவங்களே தப்பிச்சு போயிட்டாங்க. என்னோட பிளானும் இப்ப நல்லாவே வேலை செஞ்சுட்டு இருக்கு. மீனாட்டியோரோட உடம்புல இருக்கிற ஸ்ட்ரென்த் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி வைஷோவோட உடம்புல அது பவரா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. என்னோட ஸ்பெஷல் ஸ்கில்ல பயன்படுத்த ஒன்ன நான் இப்ப வீக் ஆக்கியிருக்கேன். உன்னோட பவரே இப்போ எனக்கு ஸ்ட்ரென்த்தாவே மாறிட்டு. என்ன நீ வீக் ஆக்கிருக்கியா? நான் 8th லெவல்ல இருக்கிற எக்ஸ்பர்ட்டா இருந்துட்டு இருக்கேன். நீ சாதாரண ஒரு 5th லெவல்ல இருக்கிற எக்ஸ்பர்ட். உன்னால என் கூட சண்டை போட முடியும்னு எந்த குருட்டு தைரியத்துல நீ யோசிச்சுட்டு இருக்க? நான் உன் கூட தனியா சண்டை போட போறேன்னு யார் சொன்னானே? ஆயிரக்கணக்கான ஸ்கெலிட்டனை அந்த இடத்துல சமன் பண்ணிட்டு இருப்பான். ஒரு சாதாரண ஸ்கெலிட்டனை சமன் பண்றதுனால உன்னால என்ன ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு நான் உனக்கு ஒரு நல்ல பாடத்தை புகட்டியே தீர்வேன்னு அதோட பவரை பயன்படுத்தி தாக்கிறதுக்கு ஓடி வந்துட்டு இருக்கும். சாக்கு ஆக்ரோஷமா போய் அவனை தாக்கிட்டு இருக்க. இவனுக்குன்னு தனியா ஒரு டாமைனை வச்சுட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது நடக்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சனால கரெக்ட் டைமிங்ல நம்ம அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டோம். இல்லனா நம்ம 2 பேரோட கதையும் ஓசியோட கதை மாதிரியே மொத்தமா முடிஞ்சிரும். இந்த ஸ்கெலிட்டன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கு. நம்ம ஓசிக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையா? அவன் செத்துட்டனா அவனோட கிரெடிட் எல்லாமே நம்மளுக்கு சொந்தமா மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம எதை நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு அவனுக்கு 2 பேருமே சதி திட்டம் திட்டிட்டு இருக்க. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இது ஆரஞ்ச் சிட்டியோட பிரைவேட் மேட்டர். நாங்க எதுக்காக தேவையில்லாம ஷியோ சிட்டியை சேர்ந்த நாங்க உனக்கு ஹெல்ப் பண்ணணும். நீங்க இந்த மாதிரி எனக்கு முதுகுல குத்துவீங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல. நீங்க எல்லாம் நல்லபடியா சாவவே மாட்டீங்கன்னு சாபம் விட்டுட்டு இருக்க. சாக்கோ ஆக்ரோஷமா போய் மின்னாட்டியோரை தாக்கிட்டு இருக்கும். அதோட இந்த மின்னாட்டியோரோட கதை முடிஞ்சிட்டு இருக்கு. எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு அவங்க 2 பேரும் திருப்பி வைஷோ கூட சேர்ந்து சண்டை போடுறதுக்காக கீழே இறங்கி வந்துட்டு இருப்பாங்க. உன்னோட ஸ்கில் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துட்டு இருக்கு. ஓசி உனக்கு எந்த விதமான மேட்சும் இல்லைன்னு பார்த்தாலே தெரியுது. ஆனா எங்க 2 பேரு கூட நீ நேரடியா சண்டை போட்டினா கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால நாங்க சொல்ற எல்லாத்தையுமே கேட்டு எங்களை ஃபாலோ பண்றதுதான் உனக்கு நல்லது. முடிஞ்சா என்ன தொட்டு பாருங்கன்னு அவங்கள நக்கல் அடிக்கிறத பார்த்தோன்னே நீயே உன்னோட சாவ வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டனால இனிமேல் உன்னை யார் நினைச்சாலும் காப்பாற்றவே முடியாது. உனக்கு நான் இப்போ சாவ பரிசா கொடுக்கிறதுக்கான டைம் வந்துட்டுன்னு தாக்க தயாராயிட்டு இருக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்கிட்ட வந்தா மட்டும் தானே முடியும்னு அவங்க 2 பேரையும் அவனோட டாமைனா இருக்கிற பேரியருக்குள்ள கேப்சர் பண்ணிட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த மினோட்டியரை கேப்சர் பண்ணும்போது என்கிட்ட இருந்து நீங்க தப்பிச்சதா தானே நினைச்சிட்டு இருந்தீங்க. ஆனா நீங்க 2 பேரும் சரியான முட்டாளா இருப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. என்னோட இந்த டாமைனை பொறுத்த வரைக்கும் 3 கிலோமீட்டர் அளவுக்கு பேரியரை உண்டாக்க முடியும். நீங்க ஏற்கனவே என்னோட பொறியில கரெக்டா வந்து மாட்டிக்கிட்டீங்க. இனிமேல் உங்களால எந்த உயிரோட தப்பிக்க வாய்ப்பே இல்ல. மாஸ்டர், நம்ம இப்ப என்ன பண்றது? இந்த ஆரோ ரொம்ப பயங்கரமா இருந்துட்டு இருக்கு. இந்த ஸ்கெலிட்டன் தான் அதோட பவர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கனால இந்த ஸ்கெலிட்டனோட கதையை நம்ம முடிச்சிட்டோம்னா நம்மளால இங்க ஈஸியா தப்பிச்சு போக முடியும். ஸ்கெலிட்டனோட கதையை நான் முடிச்சக்கு அப்புறம் உன்னோட சாவு ரொம்ப பயங்கரமா இருந்துட்டு இருக்கும். உன்னால என் கிட்ட இருந்து தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பே இல்ல. இவங்க 2 பேருமே 8 லெவல்ல இருக்கிற எக்ஸ்பர்ட் எனிமியா இருக்கிறனால இவங்க கூட நான் நேரடியா இருந்து சண்டை போடுறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதனால சாக்ரிஃபைஸா சாக்குவா அந்த இடத்திலேயே விட்டுட்டு அவன் அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டு இருப்பான். சாக்கோவோட கதையை முடிச்சோட அந்த பேரியர் அங்க இருந்து உடஞ்சி சதறிட்டு இருக்கும். சிட்டி லார்ட், கொஞ்சம் அமைதியா இருங்க. அவன் இங்க இருந்து எப்படியும் 50 கிலோமீட்டருக்கும் தூரமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவனோட பிரசன்ஸும் நம்மளை விட்டு தள்ளி போயிட்டு இனிமேல் நம்ம அவனை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவனால என் கிட்ட இருந்து தப்பிச்சு போகவே முடியாது. கண்டிப்பா அவனை நான் கண்டுபிடிச்சு கொன்னே தீருவேன்னு அந்த ஃபாக்ஸ் கோவத்துல கத்திட்டு இருக்கும். நான் நினைச்சதை விட அவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கான். இதுக்கு மேல என்னால மேல இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால அண்டர் கிரவுண்ட்ல இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் இங்கே இருந்து வாழ்றதுதான் நல்லதுன்னு அவனோட ஸ்கெலிட்டனை பயன்படுத்தி குழியை தோண்டி ஒரு அண்டர் கிரவுண்ட்ல செக்யூரா இருந்துட்டு எவ்வளவு மிலிட்டரி பாயிண்ட்ஸ் அவனுக்கு இருந்துட்டு இருக்கு அவனோட ஸ்டேட்டஸ் ஓபன் பண்ணி பார்த்தனா 37 மில்லியன் இருந்துட்டு இருக்கும். இந்த அளவுக்கு அதிகமான பணம் எனக்கு கிடைக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் மட்டும் ஹியூமன் சிட்டியை நோக்கி போனா கண்டிப்பா இதை எக்ஸ்சேஞ்சா பண்ணி குடிச்சிக்கிறதுல நான் பணக்காரன மாதிரியே தீருவேன். அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கிற ட்ரெஷர்ல பாதிய நான் லின்னுக்கும் கொடுப்பேன்னு. இப்ப லென்னுக்கு என்னாச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அவ அந்த கேவை விட்டு வெளியே வராம இருக்கிற வரைக்கும் அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு அவன்கிட்ட ஏற்கனவே அதிகமான
கோஸ்ட் மணி இருந்துட்டு இருக்கும். அதை பயன்படுத்தி அண்டர்வேல்டு மால்ல இருந்து என்ன வாங்கலான்னு ஸ்டேட்டஸ் ஓபன் பண்ணி பார்த்தனா அதுல அதிகமான போன் டிராகன்ஸ் இருந்துட்டு இருக்கும். இந்த போன் டிராகன் எல்லாத்தையுமே வாங்கணும்னு சொல்றது என்னோட கனவாவே இருந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு நான் அதை வாங்கியே தீருவேன். அது பர்ச்சேஸ் பண்ணோட 2 மில்லியன் கோஸ்ட் மணியை செலவழிச்சு 2 போன் டிராகன் அந்த இடத்துல சமன் பண்ணிட்டு இருப்பான். ஃப்ரோஸ்ட் டிராகனை பொறுத்த வரைக்கும் அதோட டிராகன் பவர் எஸ் லெவல்ல இருக்கிறது மட்டும் இல்லாம செயின்ட் லெவல் அளவுக்கு ரொம்பவும் பயங்கரமா இருந்துட்டு இருக்கும். இந்த சீக்ரெட் ரியலத்தை பொறுத்த வரைக்கும் லெவல் எல்லாமே லோல இருந்து ஹை வரைக்கும் மொத்தமா 8 லெவல் இருந்துட்டு இருக்கும். ஆர்டினரி லெவல், எலிட் லெவல், பாஸ் லெவல், பீஸ்ட் ஜெனரல் லெவல், லார்ட் லெவல், கிங் லெவல், எம்பரர் லெவல், ஃபர்ஸ்டாவும் ரொம்ப பவர்ஃபுல்லான செயின்ட் லெவலாவும் இருந்துட்டு இருக்கு. இப்ப அந்த செயின்ட் லெவல்ல இருக்கிற 2 மான்ஸ்டரும் அவனுக்கு சமனிங் பீஸ்ட் அவனுக்கு கிடைச்சிருக்கும். என்னோட ரியலத்தை நான் அப்கிரேட் பண்ண ரெக்கையே இல்லாம என்னால வானத்துல பறக்க முடியும். நான் மட்டும் என்னோட இந்த ஃப்ரோஸ்ட் டிராகனை அப்கிரேட் பண்றது மூலமா அவங்க நல்லா பவர்ஃபுல்லா மாறிட்டாங்கன்னா என்னோட லெவலும் 100க்கு இன்க்ரீஸ் ஆவதுக்கு அதிகமான வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. 2 மில்லியன் பணம் கொடுத்து வாங்கினது இந்த அளவுக்கு ஒத்தா இருக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு. ஃப்ரோஸ்ட் டிராகனை இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும்னா ஃபயர் டிராகன் கண்டிப்பா இதை விடவும் பவரா இருக்கும்னு அதோட ஸ்டேட்டஸ் ஓபன் பண்ணி பார்த்தனா அதோட பவரும் எஸ் லெவல்ல ஈக்குவலான பவர்ல இருக்கிற விஷயம் தெரிஞ்சோன லெவல் 1லயே இவங்க 2 பேருமே இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காங்கன்னா இந்த 2 போன் டிராகனையும் பயன்படுத்தி நான் கூடிச்சிக்கிறதுல ரொம்பவும் பவர்ஃபுல்லா மாறிடுவேன். வைஷோ காட் கிங்டத்தை நோக்கி போயிட்டு இருப்பான். ஐன்ஸ் உடனே ஃப்ரோஸ்ட் டிராகன் மேல ஏறி உட்கார்ந்து இது மேல சவாரி பண்ணி தான் நான் இனிமேல் எல்லா விதமான அட்டாக்லையும் ஈடுபடுவேன்னு ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்கு. ஐன்ஸ் டிராகன் எல்லாமே நோபுலான வம்சாவளியை சேர்ந்தவங்க. இந்த மாதிரி நீ கேவலப்படுத்தவே கூடாது மாஸ்டர். நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி நான் பண்றது மூலமா அவங்களோட பவர் அதிகரிக்கிறதுக்காக தான் நான் பண்ணேன் தவிர அவங்கள நான் கேவலப்படுத்தவே இல்லை. அது மட்டும் இல்லாம அவங்க என் பேச்சை கேட்டு நடந்தா மட்டும்தான் அவங்க இங்க இருக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிடுவேன். அவங்க உடனே என் பேச்சை கேட்டே தீரணும்னு ஐன்ஸ் பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கு. நாங்க நோபுலான டிராகனா இருக்கிறதுனால மாஸ்டரை தவிர வேற யாருக்குமே அடி பணியவே மாட்டோம். முடியவே முடியாது. அவங்க என்கிட்ட அடி பணிஞ்சே அவனோட குழந்தை மாதிரி ஐன்ஸ் அடம் பிடிச்சிட்டு இருக்கு. இங்க யாருமே யார்கிட்டையும் அடிபணிய வேண்டிய அவசியமே இல்ல. வாயால பேசுறதை விடவும் சண்டையை வச்சு நம்ம ஒரு தீர்மானம் பண்ணிக்கிடுவோம். ஸ்கெலிட்டன்ஸை சேர்ந்தவங்க எல்லாருமே ஒரு டீமா சேரட்டும். போன் டிராகன் ஒரு டீமா இருக்கட்டும். உங்க 2 பேர்ல யாரு தோக்காங்களோ ஜெயிக்கிறவங்களோட பேச்சை நீங்க கேட்டே தீரணும்னு டீம் ஸ்கெலிட்டனுக்கும் டீம் டிராகனுக்கும் நடுவுல சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்கும். டீம் ஸ்கெலிட்டனை பொறுத்த வரைக்கும் ஐன்ஸ், பெட்டி, ஸ்கெலிட்டன் வாரியர், டேவ் இவங்க 4 பேரும் ஒன்னா இருந்துட்டு இருக்கு. டீம் டிராகனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரோஸ்ட் டிராகனும் ஃபயர் டிராகனும் இருந்துட்டு இருக்கும். அப்ப ஃப்ரோஸ்ட் டிராகன் அதோட ஃபர்ஸ்ட் ஐஸ் அட்டாக்கை பயன்படுத்தி தாக்கணும்னு சியா கிங் அதோட ஷீல்ட் அட்டாக்கை பயன்படுத்தி அதை தடுத்து நிறுத்திட்டு இருக்கும். அங்க நடக்கிற எல்லாத்தையுமே வேஷியோ பொறுமையா இருந்து பார்த்துட்டு இருக்கு. அடுத்ததா ஃபயர் டிராகன் அதோட ஃபயர் பால் அட்டாக்கை பயன்படுத்தி தாக்கிட்டு இருக்கும். ஸ்கெலிட்டன் வாரியர் அதோட ஸ்வாட் அட்டாக்கை பயன்படுத்தி அதை தவிர்த்து தெரிஞ்சது மட்டும் இல்லாம ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாருமே கோஆர்டினேஷனா டீம் ஒர்க்கை பயன்படுத்தி சண்டையில ஈடுபட்டு இருப்பாங்க. இது எல்லாமே ஒரு தொடக்கம் மட்டும்தான். அடுத்த மூவ்ல கண்டிப்பா உங்களை மண்ணக்க வச்சே தீருவேன்னு ஃபயர் டிராகன் திருப்பி அதோட பவரை பயன்படுத்தி தாக்கிட்டு இருக்கும். கரெக்டான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி டேவ் அதோட கண்ணை பயன்படுத்தி தாக்குனதுல ஃபயர் டிராகனோட கண்ணு உடஞ்சி செதறிட்டு இருக்கு. அது ஆக்ரோஷத்துல கத்திட்டு இருக்கும். முன்னாடி இருந்ததை விடவும் அதோட ஆரா ரொம்ப பவர்ஃபுல்லா மாறுறத பார்த்தோன்னே காயப்பட்ட அந்த கண்ணு திருப்பி ஹீல் ஆகி நல்லபடியா முளைச்சிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்கில்ல நான் ஸ்டேட்டஸ்ல பார்க்கவே இல்லை. அவங்க காயத்தை அவங்களால குணமாக்க முடியும்னா இது கண்டிப்பா டிராகன் ரேஸுக்கு யூனிக்கான ட்ரைட்டா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது எனக்கு அதிகமான ஆச்சரியங்கள் நிறைஞ்சிருக்குன்னு மட்டும் நல்லாவே தெரியுது. சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க ஃபயர் டிராகன் ரொம்ப சீரியஸா மாறி ஆக்ரோஷமா அதோட ஃபயர் பால் அட்டாக்கை பயன்படுத்தி தாக்கிட்டு இருக்கும். அதோட ஸ்கெலிட்டன் டீமோட கதை முடிஞ்சு அவங்க மண்ணை கவிட்டு இருக்க போன் டிராகன் மட்டும் சீரியஸா மாறிட்டுனா அதுட்ட யாருமே தாக்கு பிடிக்க வாய்ப்பே இல்லைன்னு இப்போ உங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு பாடத்தை அனுபவிச்சிருக்கேன்னு மட்டும் நல்லாவே தெரியுது. நாங்க தோத்தோம் சொல்றத ஒத்துக்கிறோன்னு ஐன்ஸும் மத்தவங்க எல்லாருமே தோல்வியை ஒத்துக்கிட்டு இருக்க இன்னைக்கு மேட்ரு இதோட முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலேயே நீங்க திருப்பி சண்டை போடணும்னு ஆசைப்பட்டு உங்களை நான் அவ்வளவு சீக்கிரத்துல மன்னிக்கவே மாட்டேன்னு அவன் குகைக்கே வந்து அவனோட டேவ அந்த இடத்துல சமன் பண்ணி 2 ஹை ரேங்கிங்கான ஆக்ஸ் எல்லாமே மேல இருந்துட்டு இருக்கு. அவங்க எங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் பார்த்துட்டு சொல்ல முடியுமான்னு அவனை அனுப்பி வச்சுட்டு இருப்பான். டேவ் மேல இருக்கிற எல்லா இடத்தையுமே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு ஹை லெவலான ஆக்ஸ் வெளியே எங்கேயுமே இல்லவே இல்லை. அடுத்ததா நான் ஆரஞ்ச் சிட்டியை நோக்கி போய் பார்க்க போனேன். அங்கேயும் எந்த விதமான ஆக்ஸும் இல்லவே இல்லை. எல்லாமே மொத்தமா இறந்துட்டு சொன்னோன்னே ஆரஞ்ச் சிட்டில ஆக்ஸ் இல்லாம இருந்துட்டு இருக்கா. உண்மையிலேயே காட் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி நடந்ததை நினைச்சு பார்த்தா எனக்கு கவலையா தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ ஆர்க்கோட பாடிஸ் எல்லாத்தையுமே புதைக்கிறது மூலமா என்னோட 2வது பெனிஃபிட்டை அடையதுக்கான டைம் வந்துட்டு ஆரஞ்ச் சிட்டியை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிடும். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். பை.